الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 95வது அத்தியாயமாகிய சூரா அத்தீன் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே 8 வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த அத்தியாயத்தின் முதலாவது வசனம் வத்தீன், அத்தீன் என்று ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு சூரா அத்தீன், அத்தீன் அத்தியாயம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால். வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைத்தூன் இன்னும் ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, வதூரி சீனீன் தூர் சீனாய் மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் அச்சமற்ற இந்த ஊரின் மீது சத்தியமாக, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் நிச்சயமாக நாம் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், பிறகு அவனை நாம் தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனாக, இழிவடைந்தோரிலும் இழிவடைந்தவனாக அவனை நாம் திருப்பினோம். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது. ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன், இதற்கு பிறகும் நியாய தீர்ப்பு நாளை கொண்டு உன்னை எது பொய்ப்பிக்க தூண்டும். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக, நீதிமான்களில் எல்லாம் மிகச்சிறந்த நீதிமானாக இல்லையா என்று இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்தோம் என்ற அந்த செய்தியை சொல்வதற்காக 4 விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வத்தீன் அத்தி மரத்தின் மீது சத்தியமாக. அத்திமரம் என்பது இந்த குர்ஆன் அத்தியாயம் அருளப்படக்கூடிய காலகட்டங்களிலே ஷாம் தேசம், ஷாம்னு சொன்னோம்னா இப்போ உள்ள சிரியாவும் பலஸ்தீனும் சேர்ந்துதான் ஷாம். ஷாம் தேசத்துல அதிகமாக விளையக்கூடிய ஒரு மரம் அத்தி மரம். அதிலும் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய பலஸ்தீன், ஷாம்ல சிரியாவும் பலஸ்தீனும் சேர்ந்து ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஷாம்ல பலஸ்தீன் பகுதியில அதிகமாக விளையக்கூடிய ஒரு மரம் அத்தி மரம். ஜெய்தூன், ஜெய்தூன் மரம் அது ஒலிவ மரம். அது இந்த வசனம் அருளப்படக்கூடிய காலகட்டங்கள்ல, அதுக்கு முந்தைய காலகட்டங்களிலும் சரி, சிரியாவில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மரம் அத்தி மரமும் சரி, ஜெய்தூன் மரமும் சரி. ஒத்தூரி சீனின், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூர் சீனா மலை என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுவதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பரிசுத்தமான அந்த மலை பள்ளத்தாக்கு தூர் சீனா மலை. அந்த தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், அதே போன்று பாதுகாப்பான இந்த ஊரின் மீது சத்தியமாக. பாதுகாப்பான இந்த ஊர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த வசனம் அருளப்படும் பொழுது இந்த ஊர் மீது சத்தியமா என்று அல்லாஹ் சொல்லும் போது இந்த வசனம் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான பூமி, அபய பூமி என்று மக்கமா நகரை அல்லாஹ் செய்கின்றான், குறிப்பிடுகின்றார்.
இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது மக்கமா நகரம் என்பது வஹாதல் பலதில் அமீன், அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமி, அபயம் பெற்ற ஒரு பூமி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமியை படைத்த காலத்திலிருந்து மக்கமா நகரத்தை ஒரு புனித பூமியாக அல்லாஹ் செய்திருக்கின்றான், அறிவித்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரத்திற்காக என்ன செஞ்சாங்க? அதை புனிதப்படுத்துவதற்காக அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சாங்க? பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அந்த மக்கமா நகரம் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் முதல் ஆலயமாகிய காபத்துல்லா கட்டப்பட்ட ஒரு பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு இடம். அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்க வைக்கப்பட்ட ஒரு பகுதி மக்கமா நகரம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்துலதான் அவங்க என்ன செய்யறாங்க? இறை தூதராக இறைவனால் அனுப்பப்படுகிறார்கள். அப்ப அதற்கு முன்பாக அல்லாஹ் தூரி சீனின், தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக சொல்லும் போது தூர் சீனா மலை அல்லாஹ் ரப்பல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றோடு தொடர்புடையது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களோடு உரையாடுவதற்காக, அதே போன்று அவர்களுக்கு வகி அறிவிப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பரிசுத்தமான பூமி தூர் சீனா மலை. அப்போ வத்தீன் ஜைத்தூன் அப்படின்னு சொல்லும் போது அத்தீன் அப்படிங்கும் போது அது பலஸ்தீன்ல அதிகமாக விளையக்கூடிய ஒரு மரம். இந்த வசனம் இறங்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ பலஸ்தீன், அந்த பலஸ்தீன் பூமியைத்தான் அத்தீன், ஏன்னா அந்த பூமியே இந்த அத்தி மரத்திற்கு பிரத்யோகமான ஒரு பூமியா இருந்ததுனால இப்ப புளியங்குடிய லெமன் சிட்டின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. புளியங்குடி அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. அங்க நிறைய அந்த எலுமிச்சம்பழம் உற்பத்தி ஆகுறதுனால அது லெமன் சிட்டி அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்பூரை ஒரு வார்த்தையில என்ன செய்வாங்க? மான்செஸ்டர், இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி பலஸ்தீன் ஏரியாவில் அத்திமரம் அதிகமாக விளைவதனால் அத்தீன் என்று சொன்னாலே அது பலஸ்தீன். அப்போ பலஸ்தீன் என்று சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பூமி, வாழ்ந்த பூமி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எண்ணற்ற நபிமார்கள் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். ஜைத்தூன் சிரியா, சிரியாவிலையும் ஏராளமான நபிமார்கள். பலஸ்தீனையும் சிரியாவையும் பிரித்து பார்க்க முடியாது. ஷாம் தேசம் ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்த ஒரு தேசம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்த தேசங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக, இறை செய்தியை அறிவிப்பதற்காக பல நபிமார்கள் வாழ்ந்த முக்கியமான பகுதி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வத்தீன், அத்தி மரத்தின் சத்தியமாக. அது அத்தி மரம் என்பதையும் எடுத்துக் கொள்ளலாம். அதுல மக்களுக்கு தேவையான பழங்கள் என்ன செய்ய, அத்தி பழம் அதுல கிடைக்குது. இன்னும் பல பாய்தாக அது இருக்குது. ஜெய்தூன், ஜெய்தூன் ஒலிவ மரம், ஜெய்தூன் எண்ணெய், ஜெய்தூன் காய், அதுல மக்களுக்கு உடலுக்கு ஏராளமான நன்மைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அத்தீன் அல் ஜெய்தூன் என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது நபிமார்கள் வாழ்ந்த பகுதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்கின்றார். நபிமார்கள் வாழ்ந்த பகுதிகளுமே அல்லாஹ் சத்தியம் செய்யும் போது நபிமார்கள் எதற்காக வந்தார்கள்? வலகது பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகுத். எல்லா சமுதாயத்திற்கும் நபிமார்களை அனுப்பினோம். எதற்காக? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், தீய சக்திகளை, ஷைத்தான்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். அப்ப இந்த மனிதனை நேர்வழிப்படுத்துவது இறை செய்தி தான், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை செய்தி. அந்த இறை செய்தியை கொண்டு வந்தவர்கள் நபிமார்கள். அப்ப இந்த நபிமார்கள் வாழ்ந்த அந்த தேசங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான்? அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்யப்படுகிறது? எந்த வாக்கியத்தை சொல்வதற்காக? லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் இருக்குது. லகத், லகத்னு அல்லாஹ் சொல்லும் போது அரபி மொழியில லாம் என்ற அந்த எழுத்து உறுதியை காட்டுவதற்காக வரக்கூடிய ஒரு எழுத்து. கது என்ற அந்த இடைச்சொல் இது உறுதியை காட்டுவதற்காக வரக்கூடிய இடைச்சொல். அப்போ மனிதனை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் அந்த கருத்தை சொல்வதற்கு எவ்வளவு சத்தியம் என்பது ஒன்றை உறுதிப்படுத்தி சொன்னாலே அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, பாதுகாப்பான மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக, இந்த இவ்வளவு சத்தியம் பண்ணி
அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறான்னு சொன்னா அது எவ்வளவு முக்கியமான மேட்டர். அப்ப அது ஒரு உறுதியை காட்டுகிறது. இந்த லக்கது லாம் என்ற எழுத்தும் கது என்ற எழுத்தும் உறுதியை காட்டுவதற்குரிய இரண்டு எழுத்துக்கள். இவ்வளவு உறுதியை காட்டக்கூடிய எழுத்துக்களை அல்லாஹ் சொல்லி ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்தோம். தக்வீம் அப்படின்னு சொன்னோம்னா செப்பனிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்வீம்னா அர்த்தம், உன்னை வந்து ஒரு கட்டடத்தை கட்டின பிறகு அந்த கட்டடத்தை என்ன செய்வாங்க, சீர்படுத்துவாங்க. சீர்படுத்தி பெயிண்ட் அடிச்சு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி கரெக்டா ஆக்கல, சீர் செய்தல், செப்பனிடுதல். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அவங்களுடைய எந்த ஒரு படைப்பினமும் அதுல இறைவன் வந்து குறை வைக்கவில்லை. ஆனா எல்லா படைப்பினங்களும், பூமியில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்கள்லையும் மிக சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் எதை ஆக்கியிருக்கிறான், மனித படைப்பை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நிமிர்ந்து நடக்கக்கூடிய படைப்பு ஒரே படைப்பு நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்புல மனுஷன் மட்டும்தான். மனுஷன் வேற ஏதாவது நிமிர்ந்து நடக்குதுங்களா? ரெண்டு காலால இல்ல. கங்காரு தாக்குறதுக்காக என்ன செய்யும், திடீர்னு அது நடக்கும். நாய் கூட என்ன செய்யும், சில நேரங்கள்ல அது நடக்கும். அது சும்மா அது சில நேரங்கள்ல அது செய்யக்கூடிய சில செயல். தங்களுடைய இயல்பிலேயே நிமிர்ந்து இரண்டு கால்களால் சரியாக சீராக நடக்கக்கூடிய ஒரு படைப்பு மனுஷன் மட்டும்தான். சிந்திக்கிற மூளை உள்ள ஒரு படைப்பு யோசிச்சு பாருங்க. சிந்திக்கிற மூளை எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மூளையை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் அது வாழ்வதற்கு தேவையான மூளை தான் அதுக்கு இருக்குது. எந்த ஒரு 1400 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த குதிரையை விட இப்ப உள்ள குதிரை எதுவும் அறிவு வளர்ந்திருக்குதா? ஆதம் நபி காலத்துல உள்ள காகத்துக்கு என்ன அறிவோ அதான் இன்னைக்கு உள்ள காகத்துக்கு. அதனுடைய அது வாழ்வதற்கு தேவையான அறிவு தான் அதுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதனுக்கு அப்படி கிடையாது. சிந்திக்கக்கூடிய மூளை, நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்தறியக்கூடிய மூளை, இது எல்லா படைப்பினங்களை விடவும், நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் என்ன செய்யறான், அந்த சிந்திக்கக்கூடிய திறன்ல வந்து மேலோங்கியவனா இருக்கான். எந்த படைப்பினத்துக்கும் என்ன கிடையாது, சிந்திக்கக்கூடிய திறன் வந்து கிடையாது. பேசுற திறன் இருக்கு பாருங்க, பேசுறது, சிரிக்கிறது, பேசக்கூடியது மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன செய்யுது, இருக்குது. பேசக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியும் உலகத்துல அவைகள் பேசுது. ஆனால் வாய்களை வைத்து மொழிகள் பல்வேறு மொழிகளாக இதெல்லாம் நம்ம பேசுறோம். குர்ஆன் சொல்றது நம்புறோம். மனிதர்கள் மட்டும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், பேசக்கூடிய ஒரு ஜீவராசிகளாக, ஒரு உயிரினமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். கைகளால் பல்வேறு செயல்களை செய்வது, மனிதனுடைய ஒவ்வொரு விஷயமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறப்பான ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு படைப்பு. மனிதனுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னதுதான், சிந்திக்கக்கூடிய இந்த அறிவு தான். சிந்திக்கக்கூடிய அறிவை தான் மனுஷன் என்ன செய்யலாம், தனித்து விளங்குகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதனை வந்து அழகிய முறையில் நாம் படைத்திருக்கின்றோம். அவனுடைய சிந்தனை ரீதியாக, அவனுடைய உள்ளுணர்வு ரீதியாக எடுத்துக்கிட்டாலும், வெளி தோற்றத்தை எடுத்துக்கொண்டாலும், பிற படைப்பினங்களுக்கு இல்லாத பல்வேறு தனிச்சிறப்புகள், மிகச்சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை ஆக்கியிருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம் சொல்லலாம். கர்ரம், கர்ரம்னு சொன்னா என்ன அர்த்தம், ஏராளமான அருட்கொடைகள். ஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, நாம் அவர்களை தரையிலும் கடலிலும் என்ன செய்யறோம், சுமக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தரையில எப்படிதான் அல்லாஹ் சுமக்கிறான். அன்றைய காலத்துல கழுதை, குதிரை, கோவேரி கழுதை, ஒட்டகம், மாடு, யானை இப்படி போனாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆடு, ஸ்கூட்டர், சைக்கிளு, பிளைட்டு, அல்லாஹ் எவ்வளவு பொருட்களை வச்சு மனுஷன் அல்லாஹ் சும, அந்த அறிவு அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கடல்ல அல்லாஹ் சுமக்கிறோம்னு சொல்றோம். கடலில் மனிதனை செய்யப்படுகின்றான், சுமந்து செல்லப்படுகிறான். கப்பல்ல, படகுல எத்தனை வகையான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு இருக்குது. ஒரு அசக்கனாக தையிபாத், பரிசுத்தமான உணவுகளை மனிதனுக்கு வழங்கினோம். மனுஷன மாதிரி சாப்பிடக்கூடிய ஜீவராசிகள் இருக்கா? ஆடு மாடு எல்லாம் புல்லதான், அது அந்த இதுல வந்து அதுக்குரிய உணவை தான் திங்குது. விதவிதமா சமைத்து பல்வேறு ஒரே வெரைட்டிய கோழி இறைச்சி நடத்துன்னு வச்சுக்கிட்டு, இன்றைக்கு யூடியூப் காலம், ஏஐ டெக்னாலஜி, கோழி இறைச்சி எப்படி சமைக்கணும்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. யூடியூப்ல போய் கோழி இறைச்சி எப்படி சமைக்கணும், ஆட்டு இறைச்சி எப்படி சமைக்கணும், மாட்டு இறைச்சி எப்படி சமைக்கணும், எப்படி துவையல் அரைக்கணும், எப்படி சட்னி வைக்கணும். சுபஹானல்லாஹ். ரஸக்னாஹும் மின தையிபாத், மனிதனுக்கு
தூய்மையான உணவுகளை நாம் வழங்கினோம். அந்த உணவுகளை விதவிதமா ரசிக்கிற ஒரு பாக்கியம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்குது. கசீரம் மிம்மா ஹலக், நாம் படைத்த ஏராளமான படைப்பினங்களை விட நாம் மனிதனை என்ன செய்தோம்? ஃபல்லல்னாஹும் தஃதீலா, மனிதனை நாம் என்ன செய்தோம்? மிகவும் சிறப்புப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அப்ப இந்த மனிதனுக்குள்ள சிறப்பு என்னன்னா, அவனுக்குரிய பகுத்தறிவு, அவனுடைய அலம் நஜஅல்லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா? வலிசானோ ஷஃபத்தைன், அவனுக்கு ஒரு நாவையும், பேசுகின்ற நாவையும், 2 உதடுகளையும் நாம் கொடுக்கவில்லையா? வஹதைனாஹுன் நஜ்தைன், 2 பாதைகளை நாம் காட்டினோம். எது நல்லது, எது கெட்டது, எந்த பாதை நல்ல பாதை, எது கெட்ட பாதை. அப்போ மனிதனுக்குரிய ஒட்டுமொத்த சிறப்பே எதுல வந்துதான் நிக்குது? அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறன்ல தான் வந்து நிக்குது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் அனுப்பப்பட்ட தேசங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி, மனிதரை நாம் அழகிய முறையில் படைத்தோம். அப்ப நபிமார்கள் கொண்டு வந்தது இறை செய்தி. அந்த இறை செய்தியை மனிதன் அவனுக்கு அல்லாஹ் சிந்திக்கிற மூளையை கொடுத்தது எதற்காகத்தான்? அந்த இறை செய்தியை அவன் விளங்கி பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்னல் அமானத்தல சமாவாத்தி வல் அர்லி வல் ஜிபால், நாம் இந்த அமானிதம்னா என்ன? இறைவனிடமிருந்து மனித குலத்துக்கு வரக்கூடிய வழிகாட்டு, நபிமார்கள் கொண்டு வந்து வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலை பின்பற்றினால் சொர்க்கம், பின்பற்றாவிட்டால் நரகம். அப்ப இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த அமானிதம், வகி செய்தி, இதை நீங்கள் ஏற்று வாழ்கிறீர்களா என்று அல்லாஹ் வானங்களுக்கு எடுத்து காட்டினான், பூமிக்கு அல்லாஹ் எடுத்து காட்டினான், மலைகளுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டினான். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவை மறுத்து விட்டது, அஞ்சு நடுங்கியது. அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனை எல்லாம் வேண்டாம், உனக்கு கட்டுப்பட்ட படைப்பாவே எங்களை என்ன செஞ்சது, ஆக்கிடுன்னு சொல்லி வானம், மலைகள், பூமி எல்லாமே மறுத்துருச்சு. ஆனா ஹமலகள் இன்சான், இந்த மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டான்? அதானே அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அவ்வளவுதானே, நீ சொன்னபடி வாழ்ந்த அவ்வளவுதானே, ஒரு உப்பா புளியாங்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டான்? ஹமலகள் இன்சான், மனிதனை செய்து கொண்டான், அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கான லதூமன் ஜஹூலா, அந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் அடிமுட்டாளாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ மனிதனுக்கு அழகிய முறையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் சொன்னோம்னா, இந்த மனுஷனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்கக்கூடியவனாக, இறைவனிடமிருந்து வழிகாட்டுதல்களை பின்பற்றக்கூடியவனாக, இறைவனின் வழிகாட்டை சிந்திப்பதற்கு அறிவை கொடுத்தவனாக அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கிறான். ஆனா அந்த மனிதன் எப்படி ஆகிவிடுகின்றான்? அந்த சிந்திக்கக்கூடிய மூளை அவனுக்கு இருக்குது. சும்மா ரததுனாகு அஸ்பல சாஃபிலின், பிறகு அவனை நாம் தாழ்ந்தவர்களின் தாழ்ந்தவராக, இழிவடைந்தவரின் இழிவடைந்தவனாக அவனை நாம் மாற்றி விடுகிறோம். எப்போ அவன் மாறி விடுகிறான்? பின்னாடி அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை வழங்கிட்டோம் வச்சுக்கிறேன், என்னுடைய கருத்து நமக்கு புரிஞ்சிடும். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர. அப்ப இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களை தவிர எல்லா மனிதர்களும் இழிந்தவர்களே இழிந்தவர், கால்நடையை விட மோசமானது. என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடை நாம ஒண்ணுதான், ஆனா கால்நடையை விட்டு நம்ம எதை மாறுபட்டு நிக்கிறோம்? எது நல்லது, எது கெட்டது? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, மனிதனுக்கு எது பாவம், எது இரையச்சம், எது சிறந்தது என்பதை மனித மூளைக்கு அல்லாஹ் கொடுத்த அல்ஹமஹா, அவனுக்கு இல்ஹாம், மனித உணர்வில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அந்த உள்ளத்தை, உள்ளம் அறிவு, இதை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான், அதை களங்கப்படுத்தியவன் தோல்வி அடைந்து விட்டான். அப்போ மனிதன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள், இறை செய்தியை பின்பற்றாத எல்லா மனிதர்களும் மிகவும் தரங்கெட்டவர்கள், கால்நடைகளை விட மோசமானவர்கள். அவங்க அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. குர்ஆன் நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னோம்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலகத் ஹலக்னா கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் வலகத் ஸரகனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்கே படைத்திருக்கு. ஏன் அவங்க நரகத்துக்கு போறாங்க? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், சத்தியத்தை அந்த உள்ளங்கள் என்ன செய்யாது? ஒருபோதும் சிந்திக்கவே செய்யாது. குர்ஆனை எடுத்து, குர்ஆன் அவன் காதுல விழுந்தாலும் அந்த குர்ஆன் அவன் உள்ளம் சிந்திக்காது. நபியுடைய வழிகாட்டுதல் அவன் காதுல விழுந்தால் சிந்திக்க மாட்டார்கள்.
வலகும் ஆயுனின் லா யுப்சிரூன பிஹா, அவங்களுக்கு கண்கள் இருக்குது, கண்ணு பார்க்கிற கண்ணு தான், ஆனா சத்தியத்தை அந்த கண்ணு பார்க்காது, சத்தியத்தை அந்த கண்ணு படிக்காது. எதையெல்லாமோ படிக்க கால் நெஞ்சோன 28 பக்கத்துக்கு பத்திரிகையை ஃபுல்லா படிப்பார். பத்திரிகை படி தப்பு நான் சொல்லவில்லை, எல்லா கதைகளையும் படிப்பாரு, எல்லா நாவல்களையும் படிப்பாரு. மார்க்கத்தை என்ன செய்ய மாட்டார், அந்த கண் என்ன செய்யாது, இறை செய்தியை, இறைவனுடைய வழிகாட்டுதலை, இறை தூதருடைய வழிகாட்டுதலை அந்த கண்கள் பார்க்காது. வலகும் ஆதாம யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், எல்லாத்தையும் கேட்பான். ரோட்ல எவனாவது அரசியல்வாதி வந்துட்டான் வச்சுருங்க, லட்சக்கணக்கில் திரண்டு போய் கேட்பாங்க, கண்ட கண்ட பாட்டையெல்லாம் கேட்பாங்க, அவங்க இழவெடுத்த எல்லா பேச்சையும் கேட்பாங்க. ஆனா இந்த மார்க்க செய்தி அவன் காதுக்கு என்ன செய்யாது, இதை கேட்கணும், மார்க்கத்தை புரியணும், மார்க்கத்தை அறியணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்காது. அப்போ இவனுக்கும் விலங்கினங்களுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் மனுஷனுக்கு சிந்தனையை கொடுத்ததே, அழகிய முறையில் படைத்ததே எதற்காக? அவனுடைய மார்க்கத்தை புரியணுங்கிறதுக்காண்டி. அப்ப அல்லாஹ் சொன்னா உலாய்க்கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், பல்ஹும் அலல்லு, இல்ல 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 இல்ல, கால்நடைக்கு ஒப்பாக்குனா கால்நடை அவன் எஜமான கரெக்டா நடக்குத, அதுக்கு என்ன அறிவு கொடுத்தா சரியா செய்த, பல்ஹும் அலல்லு, அதை விட கேடு கெட்டவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷனை சிறப்பு, பிற உயிரினங்களை விட மனிதன் சிறந்தவன் என்பவன் இறை செய்தியை பின்பற்றுறதுதான் இருக்கு. மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா பீஸ மஸலுல் கௌமில்லதீன கஸபூ பிஆயாத்தினா. தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அந்த தௌராத்தை வேதத்தை சுமந்துக்கிட்டு, தௌராத் வேதத்தை வழங்கிட்டாங்க. இன்னைக்கு குரான் இருக்குது, அழகா பட்டு துணியில மூடி வச்சிருக்கிறோம். குரான் இருக்குது, பாத்தியா ஓதுறதுக்கு தான் குரான். குரான் இருக்குது, மையோட்டோ ஓதுறதுக்கு தான் குரான். யாரா மோத்தா போயிட்டா யாசினா ஓத விடுறது தான் குரான். குரான் அதுக்கா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரான் உயிரோடு உள்ளவர்கள் படித்து பின்பற்றி நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக இவ்வுலகத்திலும் மறுமையிலும் நம்மை காப்பாற்றுவதற்கு குரான். இன்னஹாதல் குரான் யஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம், இந்த குரான் எது மிக உறுதியானதோ அதற்கு வழிகாட்டுகிறது. தக்வீம், அல்லாஹ் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்து அல்லாஹ் சொல்ல தக்வீம், தக்வீம்னு சீரான படைப்பு, சரியான ஒரு படைப்பு. அப்ப குரான் அல்லாஹ் சொல்லும் இன்னஹாதல் குரான் யஹ்தி லில்லத்தி ஹிய அக்வம், இந்த குரான் அக்வமுக்கு வழிகாட்டு. தக்வீம் அக்வம் ரெண்டுமே ஒண்ணுல இருந்து வந்ததுதான். சரியான பாதை, சரியான வழி இந்த குரான் காட்டுது. ஆனால் குரான் என்ன செய்யறது கிடையாது. தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டு தௌராத் படி நடக்காதவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டான். விலங்கினங்களோடு அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் கேட்கிறான் ஃபமாலஹும் அனி தذ்கிரத்தி முஅலின், அவர்களுக்கு என்ன ஆனது? இந்த உபதேசத்தை புறக்கணிக்கிறார்கள். மார்க்க விஷயங்கள் மக்கா காஃபிர்கள் புறக்கணிச்சாங்க, அதை ஒரு துச்சமா மதிச்சாங்க. இன்றைக்கும் மார்க்க விஷயங்களை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிறோம், அதிகமான மக்கள். அப்ப அல்லாஹ் கேட்கிறான் ஃபமாலஹும் அனி தذ்கிரத்தி முஅலின், அவங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய உபதேசங்களை அவங்க புறக்கணிக்கிறாங்க. கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, அல்லாஹ் சொல்றான் அவங்க சிங்கத்தை கண்டு விரண்டோடக்கூடிய காட்டு கழுதைகளை மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய குர்ஆன் மனிதனை பண்படுத்துறதுக்காண்டி, சரியான பாதையை காட்டுறதுக்காண்டி இறை தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், மார்க்கத்தை தந்திருக்கிறான். இதை சிந்திக்காம இந்த மார்க்க விஷயங்கள் சொல்லப்பட்டாலே காட்டு சிங்கத்தை கண்டு விரண்டோடக்கூடிய காட்டு கழுதைகளை போன்றவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கடுமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதீ யன்இஉ பிமா லா யஸ்மஉ இல்லா துஆ வ நிதா. அல்லாஹ் கேக்குறான், இந்த காஃபிர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? அந்த இறைவனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய உதாரணம் தெரியுமா? கமஸலுல்லதீன கஃபரு யன்இஉ பிமா லா யஸ்மஉ இல்லா துஆ வ நிதா, வெறும் ஓசையாக, அழைப்பாகவும் ஓசையாகவும் செவியேற்கக்கூடிய கால்நடைகளை கூவி அழைக்கிறானே அவனுடைய உதாரணத்தை போன்று. ஒருத்தன் கால்நடைய என்னதான் கற்பாயி ராமசாமி என்ன பேரை வச்சு எருவு மாட்டை ஆடு மாடை கூப்பிட்டு அது காதுல என்னதான் போய் விழும், அதுக்கு அதான் பேரா போய் விழும், அதுக்கு ஓசையாவும் சப்தமாக. அது மாதிரி காசு என்னத்த குரான் ஆயத்தை சொன்னாலும் மார்க்கங்களை சொன்னாலும் அது சிந்திக்காத கூட்டமாக இருப்பவர்கள் எல்லாம் இப்படி என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்ப மனிதனுடைய சிறப்பு, அவன் எப்பொழுது உயர்ந்த நிலையை அடைகின்றான்? இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலேயே மிக சிறந்தவர் அல்லாஹ்விட சிறந்தவர் யாருன்னா இறையச்சம் உடையவர். ஒரு மனிதன் இறையச்சத்தினால்தான் அல்லாஹ் கிட்ட உயர்ந்தவனாக என்ன செய்கின்றான், ஆகின்றான். ஒரு மனிதன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது. ஆனா கேடுகட்ட மனித கூட்டம் யாரு? யாரெல்லாம் இறை செய்தியை பின்பற்றலையோ, மார்க்கத்தை இறைவன் சொன்னபடி வாழவில்லையோ, அவங்க எல்லாமே
கேடு கெட்டவர்கள் அடிமட்டத்திலும் அடிமட்டமானது, கால்நடைகளை விட மோசமானவர்கள். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் அழகிய முறையில் படைத்தோம். சிந்திக்கக்கூடிய அறிவுடையவனாக, பிற படைப்பினங்களை விட பார்க்கக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய காதுகள், சிந்திக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து மனிதனை நாம் சிறப்பாக படைத்தோம். சும்மா ரதனாக அஸ்ஃபல சாஃபிலின், பிறகு அவனை நாம் தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனாக நாம் அவனை திருப்பி விட்டோம். இதுல யார் உள்ளடங்க மாட்டார்கள்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் நம்பிக்கை கொண்டு சரியான முறையில சரியான கொள்கைய சரியான அகீதாவை குர்ஆன் சுன்னாவுல சொல்லப்பட்ட விஷயங்களை சரியான முறையில் நம்பினா மட்டும் போதுமா? வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லறங்கள் என்று சொல்ல வேண்டும். ரெண்டு விஷயம் அடிப்படை. ஒன்னு இஹ்லாஸ், மன தூய்மை. இஹ்லாஸ் இல்லாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்துகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமுகத்தை நாடி அவனுக்காக களப்பற்ற முறையில் செய்யக்கூடிய வணக்கங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். இரண்டாவது, நபிகள் நாயகம் சொல்லி தந்த முறைப்படி செய்யணும். அதுல பிதாக கலந்து விடக் கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ, நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். நம்முடைய பார்வையில் நல்லவன் என்ன சொல்லுவோம்? ஒரு ஆள் 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டா ரொம்ப நல்ல மனுஷன், 4 பேருக்கு தர்மம் செஞ்சா நல்ல, நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில நல்லறங்கள், நல்லவன் என்றால் யார்? அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அங்க இஹ்லாஸ் இருக்கணும். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி இருக்கணும். ஒரு இறந்து போனவங்களுக்கு ஃபாத்தியாலாம் ஓதுறாங்கல்ல, இஹ்லாஸா சடங்கா செய்யறவங்க இருக்கிறாங்க, இஹ்லாஸா செய்யறவங்க இருக்கிறாங்கல்ல. எப்படியாவது அல்லாஹ் இந்த ஃபாத்தியாவை வச்சு எங்க வாப்பா அம்மாவை எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறான். இஹ்லாஸா செய்யறான். இஹ்லாஸ் இருக்கு, நபி வழி இல்லைல்ல. இஹ்லாஸ் இருந்து நபி வழி இல்லாட்டாலும் அது நாசம்தான். நபி வழி இருக்குது, கரெக்டா நபி வழிப்படி செய்யறாரு, ஆனா இஹ்லாஸ் இல்ல, வேற எது நோக்கத்துக்காண்டி செய்யலாம் வச்சுக்கிடுங்க, அப்பவும் நாசம்தான். அப்போ நல்லறங்கள் என்று சொன்னால், நல்லறங்கள் என்ற பெயர் வருவதற்கு, நன்மையாக மாறுவதற்கு 2 அடிப்படைகள். அப்ப அல்லாஹ் சொல்லினா, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவங்க இந்த தரங்கட்ட மனிதர்கள் கிடையாது. அவங்க அல்லாஹ் எந்த புத்தியை கொடுத்தானோ, எந்த சிந்தனையை கொடுத்தானோ அதை சரியாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவங்க தான் இந்த உலகத்திலும் சிறந்தவர்கள், மறுமையில் அல்லாஹ் கிட்டவும் அவங்க உயர்ந்தவர்கள். ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது. மம்னூன் என்று சொன்னால் முடிவில்லாத, குறையில்லாத. இன்னும் சொல்ல போனால் மம்னூன் அப்படின்னு சொல்லும் போது உதவி செஞ்சுட்டு குத்தி காட்டுறது இருக்கு. மனுஷன் பெரும்பாலும் அது வந்துடும். நாம் என்ன செய்வோம்? யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம், நமக்கு எதிரியா வரும்போது என்ன செஞ்சிருவோம்? எங்கிட்ட வாங்கி தின்னுட்டு எங்கிட்டே பேசுறியோ, இது மனுஷனுடைய தன்மை. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் குர்ஆனை கண்டிக்கின்றான். லா துபித்துலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய தான தர்மங்களை செய்த உபகாரத்தை சொல்லி காட்டி நோவினை கொடுத்தும் பால்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் கிட்ட அப்படி உண்டா? கைர மம்னூன். கைர மம்னூன் என்று சொன்ன 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? முடிவில்லாத கூலி. சொர்க்கத்துக்கு முடிவே கிடையாது. எத்தனை கோடான 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 கோடி 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 ஆண்டுகள் ஆனாலும் முடிவே இல்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. இன்னொரு விஷயம் என்ன? அல்லாஹ் அந்த உதவியை தந்துட்டு கைர மம்னூன், அங்க குத்தி காட்டுறது, நம்மளை நோவினைப்படுத்தல அங்க என்ன செய்யாது, இருக்காது. அவ பலகும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு முடிவில்லாத கூலி இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன? 2மே சரியான அர்த்தம். ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் வருது, 2மே சரியா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. மொழிபெயர்ப்புல ஒன்னதான் மொழிபெயர்ப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தை 2 அர்த்தங்களையும் எடுத்துக்கொள்ளும். பலகும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு முடிவில்லாத கூலி, சொர்க்கம் என்ற வாழ்க்கை இருக்கிறது. ஃபமா யுகذிபுக பஅது பித்தீன், இதற்கு பிறகும் எது நியாய தீர்ப்பு நாளை பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான். உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? இவ்வளவு தெளிவா படைச்ச ரப்பு தான் சொல்லி காட்டுறான். படைத்த இறைவன் இவ்வளவு தெளிவான ஆதாரங்களை எடுத்து சொன்ன பிறகும் மனித படைப்பை பற்றி, மனிதனுக்குள்ள சிறப்பை பற்றி, எதற்காக எவர்கள் சிறந்தவர்கள், எவ்வளவு ஆதாரங்களையும் அல்லாஹ் அடுக்கிய பிறகும் மர்ம பொய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, முட்டாள். மர்ம நம்பிக்கை இல்லாதவன் மிகப்பெரிய ஒரு அடிமுட்டாள். எவ்வளவு சாதாரண ஒரு கோடிக்கணக்கான சான்றுகள் உலகத்தில் இருக்குது. நம்ம நாக்கு இருக்குது, எவ்வளவு டேஸ்ட் அது உணருது. நம்ம நாசி இருக்குது, எவ்வளவு வாசத்தை அது உணருது. இது படைத்தவன் இல்லாம இப்படி வருமா? சாதாரண ஒரு சின்ன கேள்வி தான், படைத்தவன் இல்லாம வருமா? ஒரே தண்ணி தான்,
அந்த தண்ணியில தான் ஆப்பிள் வருது, ஆரஞ்சு வருது, மாம்பழம் வருது, கத்தரிக்காய் வருது, தக்காளி வருது, உருளைக்கிழங்கு வருது. எல்லாம் ஒவ்வொரு டேஸ்ட். இது எப்படி நடக்குது? என்ன மனிதனோட மூளை அதெல்லாம் தானா உண்டாச்சுன்னா எப்படி உண்டாகும்? தானா இருக்கிறதுல இந்த மறுமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்றான் பாருங்க. இவனை மாதிரி அடிமுட்டால் எவனும் கிடையாது. அவ்வளவு சான்றுகள் அல்லாஹ் வச்சு அனுபவிக்கும். நமக்குள்ளே அவ்வளவு சான்றுகள். நம்முடைய இதயம் எப்படி இயங்குது, கிட்னி எப்படி இயங்குது, கர்ப்பப்பை எப்படி இயங்குது, நுரையீரல் எப்படி இயங்குது, உணவு குழாய் எப்படி இயங்குது, உணவு செரிமானம் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கான். சாப்பிடும் போதே கையில ஒரு நொதி, வாயில ஒரு நொதி, வாயில அரைச்சு அதை உள்ள தள்ளி, சுபஹானல்லாஹ், சிந்திச்சு பார்த்தாலே அப்படி எவ்வளவு பெரிய சான்றுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இவ்வளவு சான்றுகளையும் பார்த்து விட்டு சிந்திக்கக்கூடிய மூளையை அல்லாஹ் தந்த பிறகு மறுமை நாள் பொய், நியாய தீர்ப்பு நாள் பொய்ன்னு எப்படியா சொல்ல முடியும்? எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சரி கேட்கின்றான். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதி வழங்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த நீதிமானாக இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாக்கிம். இந்த வார்த்தைக்கு ரெண்டு மூலம் இருக்கு. ஒன்னு ஹுக்கும். ஹுக்கும்னா சட்டம். அல்லாஹ்வை விட சிறந்த சட்டத்தை யார் சொல்ல முடியும் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் சுப்ஹானல்லாஹ். அது உள்ளக போன நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் என்பது மனிதர் வாழ்க்கைக்கு தேவையானது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய திருமணம், கொடுக்கல் வாங்கல், விவசாயம், எல்லா விஷயத்துக்கும் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய சட்டம். ரெண்டாவது ஹிக்மத், ஞானம். இறைவனுடைய ஞானம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மாதிரி இப்படி செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுங்க, பெண்களா இருந்தா முக்காடு அணிவிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டமும் ஞானம் நிறைந்தது. அதுல ஏராளமான நன்மைகள் மனுஷனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு பொய்ன்னு சொல்றான், நிம்மதியா வாழவே முடியாது. ஏன்? இந்த உலகத்துல ஒருத்தன் லட்சம் பேரை கொண்டாலும் அவனை எத்தனை தடவை தான் கொலை பண்ண முடியும்? தண்டிச்சா ஒரு தடவை தண்டிக்க முடியும். நிறைய பேர் தண்டிக்கவே முடியாது. இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் உலகத்துல கோடிக்கணக்கான மக்களை ஆட்சியாக கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. அவன் நான் தான் நல்லவன் சொல்றான். இதுக்கு எங்க தீர்வு? ஒருத்தன் மிகச்சி அவங்க தண்டனை கொடுத்தா கூட ஒரு உயிரை தான் எடுக்க முடியும். அவன் கோடிக்கணக்கான பேரை கொண்டிருக்கான். அப்ப நீர்ப்புனாலும் ஒண்ணு தேவை. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்காம மூத்தா போறாங்களே. எத்தனை பேரு கடைசி வரைக்கும் மனவியாதிலே சாகுறாங்களே. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மிகச்சிறந்த நீதிமான். எல்லாம் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும், இறைவனை மறுப்பவர்கள், இறை கட்டளைக்கு மாற்றமாக நடந்தவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், எல்லாவற்றுக்கும் மறுமையில் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா. யார் அணு அளவு ஒரு முடி அளவு, ஒரு நூல் அளவு, கடுகளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்குரிய கூலி அல்லாஹ் கொண்டு வருவான். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் அணு அளவு, கடுகளவு, நூல் அளவு அநியாயம் செஞ்சாலும், தீங்கு செஞ்சாலும் அதையும் அங்கே கண்டுகொள்வான். இன்னல்லாஹ் லைஸ பில் அல்லாஹ்மில் அபீத். அல்லாஹ் அடியார்களுக்கு அணு அளவு கூட செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். அவன் மிகப்பெரிய நீதிமான். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிம். நீதிமான்களில் எல்லாம் மிகச்சிறந்த நீதிமானாக, ஞானவான்களில் எல்லாம் மிகச்சிறந்த ஞானமிக்கவனாக, சட்டம் சொல்லக்கூடிய எல்லாம் மிகச்சிறந்த சட்டம் சொல்லக்கூடிய அல்லாஹ் இல்லையா? அந்த உலகத்திலும் இறைவன் தந்த சட்டம் தான் சிறந்தது, இறைவனுடைய ஞானம் தான் சிறந்தது. மறுமையிலும் அவனுடைய நீதி தான், அவனுடைய தீர்ப்பு தான் சிறந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிந்திக்காத கூட்டங்களுக்கு, தரங்கட்ட கூட்டங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவர்களுக்குரிய தீர்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது நம்ம அடிக்கடி தொழுகையில ஓதக்கூடிய அத்தியாயம். என்னுடைய அர்த்தத்தை விளங்கி நாம் அந்த தொழுகையில் நிற்கும் போது நமக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆன் என்ன செய்யும்? மாற்றும். நம்முடைய உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். கஷ்டம் ஏற்படும் போது நம்முடைய மனதை பண்படுத்தும். சந்தோஷம் ஏற்படும் போது நம்ம வழிகேட்டுல போகாம நம்மளை என்ன செய்யும்? குர்ஆன் வழி நடத்தும். அப்ப குர்ஆனை அதனுடைய பொருளோடு அதனுடைய கருத்துக்களை விளங்கி நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய வேத வசனங்களை, இறை தூதரின் வழிகாட்டை சரியாக புரிந்து பின்பற்ற நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.